கலங்காதிருமனமே காலங்கள் பதில் சொல்லும் என்றுதான் இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கலையாத கனவுகளோடு பல எதிர்பார்ப்புகளோடு தூங்கிக் கொண்ட ஒரு 3 கிராமங்கள் விடிய காலையில் அத்தனையும் ஒரு இயற்கை பேரிடியால் அடித்து செல்லப்படுகிறது. 200 பேர் மாண்டிருக்கிறார்கள் என்று இதுவரை தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பலர் மருத்துவமனையில் அனுமதி கொண்டிருந்தார்கள். என்னதான் அரசாங்கத்தாலும் மனிதனாலும் முடிந்த இயன்ற உதவிகள் செய்தாலும் கலைந்த கனவுதான். மனித வாழ்க்கை அடுத்த நொடி என்னவென்று தெரியாத நாம் சில நேரம் நம்ம யார் என்று தெரியாமல் பலருடைய கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம். இந்த மனித வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடப்பது என்று யாருக்கும் தெரியாது. எனவே அந்த இயற்கையின் சூழல், அந்த வயநாடு என்ற அற்புதமான அந்த இயற்கை சூழ்ந்த கிராமம் எத்தனை முறை நம் சுற்றுலா சென்று ரசித்திருப்போம். அந்த வளங்களும் அந்த மரங்களும் அந்த இயற்கை காட்சியும் கண்குள்ளா காட்சியும் நம்மை கொள்ளை கொண்டிருக்கும். அதே கிராமத்தில் இருந்த ஒரு மக்கள் மட்டும் இன்று நம்மிடம் காணாமல் போயிருந்த இயற்கையின் கோர சம்பவம் தான் இதுதான் இறைவா அவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மா நிலவட்டும் என்று வேண்டிக் கொள்ள முடியும். ஆனால் மனிதன் என்பது அந்த நேயத்தோடு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாம் சிந்தித்தாலும் இந்த வாழ்க்கை என்ன என்று நமக்கே புரியாத புதிராக தான் இருக்கிறது. இருக்கும் வரை அந்த நம் நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அன்று இருக்கும் வரை அந்த மனித வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு கூட நம்மை முன்னிறுத்தி வாழுங்கள். ஏன்னால் அடுத்த நொடி நமக்கு நிச்சயமில்லை. வயல்நாடு நமக்கு அனைவருக்கும் கண்கலங்க வந்து செய்தி. என்னதான் நம்ம வருத்தங்கள் கொண்டாலும் பரிதாபங்கள் பட்டாலும் உதவிகள் செய்தாலும் கலைந்தது தான், திரும்ப கிடைப்பதில்லை. அந்த குடும்பங்களுக்கு நாம் முடிந்த அளவு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நாம் நல்ல அடுத்தவர்களிடம் உதவி செய்ய நல்ல வாழக்கூடிய அற்புதமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். இயற்கையின் சீற்றத்தை யார் தடுக்க முடியும்? வணக்கம்.